கார்த்தி, பா. கொஞ்சம் என் கூட வா. வா. என்ன நான் போறேன். சொல்லுங்கப்பா. என்ன மன்னிச்சிரியா? பா, என்னப்பா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறீங்க? ஐயா, தப்ப யாரு பண்ணா என்ன? மன்னிப்பு கேட்கறதானே மனுஷத்தன்மை. ஐயா, உனக்கு ஆசை இருந்திருக்கும்ல? உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசை இருந்திருக்கும்ல? உனக்கு வரப்போற மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல? அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல குழி தோண்டி புதைச்சிட்டேன்ல? ஏயா, என் சுயநலத்துக்காகவும் அண்ணன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் உன் வாழ்க்கைய பலி கொடுத்துட்டேயா? என்ன மன்னிச்சிரியா? பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க இப்படி பேசுறதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இல்லையா, பொதுவா எல்லார் வீட்லயுமே சந்தோஷமா தான் கல்யாண பேச்ச ஆரம்பிக்கும். ஆனா நம்ம வீட்டுல வீம்புக்காகவே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சது. அண்ணத்துக்கு ஒரு தப்பான பையனை கல்யாணம் பண்ணி வைக்க அவ அப்பா முடிவு பண்ணான். அத போய் நான் தடுத்தேன். அப்போ என்னால அமைச்சு கொடுக்க முடியாத வாழ்க்கைய உன்னால அமைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டான். வீம்புக்காகவும் வைராக்கியத்துக்காகவும் சரவணனுக்கு நான் நிச்சயம் பண்ணிட்டு வந்தேன். அதுல அண்ணன் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணவன் நான் தான். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து நான் அதை சொன்னப்ப சரவணா அப்ப அதுக்கு ஒத்துக்கல. அதுக்காக சபையில போய் நான் மன்னிப்பு கேட்க போனேன். அப்போ நான் அவமானப்பட்டு கூடாதுன்றதுக்காக எனக்கு முன்னால அண்ணன் வந்து அங்க மன்னிப்பு கேட்டா. அதுலயும் அண்ணத்தோட தப்பு எதுவுமே இல்லை கண்ணு. அதுவும் என் தப்புதான். அம்மாவும் மகனுமா சேர்ந்து நாடகம் ஆடி என்னை ஏமாத்த பார்த்தாங்க. அவங்க நடிப்புல ஏமாந்து போனப்ப மனவரையில நிராதரவா அண்ணன் நின்னா. அதுல கூட அண்ணத்தோட தப்பு எதுவுமே இல்லை கண்ணு. ஏன் தப்பு தான் கண்ணு. இப்படி எல்லா தப்புமே பண்ணது நான் தான். ஆனா அதுக்கான தண்டனை அனுபவிச்சது நம்ம அண்ணன் தான். ஏன் இப்போ கூட அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இது சரியா தப்பா எனக்கு தெரியல. ஆனா இதுலயும் அண்ணத்தை நம்ம தண்டிச்சிடக்கூடாது கண்ணு. அது உன் கையில தான் இருக்கு. என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டேன்னு என் மேல கோவத்தை காட்டு. ஆனா தயவு செஞ்சு அண்ணத்துக்கிட்ட காட்டாத கண்ணு. இல்லப்பா, அண்ணத்தோட கல்யாண கனவு தான் நொறுங்கி போச்சு. ஆனா இந்த கல்யாண வாழ்க்கையும் மண்ணோட மண்ணா பொதிஞ்சிடக்கூடாது கண்ணு. சரி, நீ போ.